يوم تقلب وجوههم في النار يقولون يا ليتنا أطعنا الله وأطعنا الرسولا وقالوا ربنا إنا أطعنا سادتنا وكبراءنا. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على رسول الكريم صلى الله عليه وسلم. قال نبينا صلى الله عليه وسلم: وارسل إن حديثي كتاب الله وارسل إن كلمات الله وارسل خير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أو كما قال نبينا صلى الله عليه وسلم. اللهم ربنا رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. ربي زدني علما. صدق الله العظيم. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, புனிதமான மாதமாகிய அல்லாஹ்வினுடைய மாதமாகிய ரமலான் மாதத்திலே 16வது இரவிலே அமர்ந்திருக்கிறோம். நாள் எவ்வளவு ஸ்பீடாக ஓடுது பாருங்களா. கடிகாரத்தை பார், ஓடிக்கொண்டிருப்பது முள் அல்ல உன் வாழ்க்கை என்று அறிஞன் சொன்னான். கடிகாரத்தை பார், ஓடிக்கொண்டிருப்பது முள் இல்லை உன் வாழ்க்கை, உன் நேரம், உன் டைம் ஓடிக்கிட்டு இருக்கு. நாளை மறுமைக்காக இந்த முஸ்லிம்கள், இந்த மூமின்கள் எதை முற்படுத்தினார்கள்? அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கிறான், எதை முற்படுத்தி வைத்திருக்கிறீர்கள்? நாள் உங்களை விட்டு ஓடுத. வேற எங்கடா கிடைக்கும்னு தேடிக்கிட்டு இருந்தோம். 16 முடிஞ்சு போச்சு. இன்னும் அடுத்த 15 வந்தானா அடுத்த பிறையை தேடுவோம். சுப்ஹானல்லாஹ். இதுதான் சகோதரர்களே வாழ்க்கை. எப்போ சூரியன் உதிக்கிறது எப்போ மறையுதுன்னு தெரியுதில்லை. மறுமை நாள் எப்போ வரும்னு தெரியாது. வந்தால் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அதற்கான நிகழ்வுகள் ஒன்றொன் பின் ஒன்றாக அல்லாஹ்வின் தூதர் சொன்ன அடிப்படையில் வந்து கொண்டு தான் இருக்கிறது, பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். அந்த வகையிலே சமீபத்தில் உலகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள், அதனால் ஏற்படும் படிப்பினைகள், இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை முஸ்லிம் அல்லாத மாற்று மத சகோதரர்கள், அல்லாஹ்வை ஈமான் கொள்ளாதவர்கள் பார்க்கக்கூடிய பார்வை ஒரு விதம். அல்லாஹ்வை ஈமான் கொண்டு மறுமையை நம்பி சொர்க்கம் செல்லக்கூடிய முஸ்லிம்கள், மூமின்கள் என்பவர்கள் இந்த நிகழ்வை எப்படி பார்க்க வேண்டும்? அதுதான் இப்போ டாபிக். தமிழில் பழமொழி சொல்லுவாங்க, பிறருக்கின்னா முற்பகல் செய்யின் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும். மற்றவர்களுக்கு துரோகம் இழைக்க வேண்டும் என்று மனசில் நினைச்சாலே நமக்கு நாமளே துரோகம் இழைத்துக் கொள்கிறோம். அதான் உண்மை. மற்றவர்கள் நல்லா இருக்கக்கூடாது, நாசமாக வேண்டும் என்று நினைத்தாலே நம்மை நாம் நாசப்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்றுதான் அர்த்தம். அதுதான் இந்த பழமொழி, பிறருக்குன்னா முற்பகல் செய்யின் தமக்குன்னா பிற்பகல் தாமே வரும். நீ மற்றவருக்கு துரோகம் செய்தால் உன்னை தேடி துரோகம் தானாக வரும். நீ தேடி போக வேண்டியதில்லை, உன்னை தேடி வந்துடும், உன்னை அடைஞ்சே தீந்துடும் அந்த துரோகம். அதுதான் இந்த உலகத்தில் நடந்துகிட்டு இருக்கு. இன்றைய செய்தி, லேட்டஸ்ட் செய்தி, இஸ்ரேல் கிட்டத்தட்ட முடிஞ்சுது.
கேட்பதற்கு சந்தோஷமாகத்தான் இருக்கிறது. காரணம், இஸ்ரேல் என்கின்ற அந்த படையினர், அந்த அதிபதி, இஸ்ரேல் நாட்டினுடைய ஜனாதிபதி, இஸ்ரேலுடைய ஜனாதிபதியும் சரி, அந்த படைகளும் சரி, யூதர்களும் சரி, அந்த நாட்டைச் சேர்ந்தவர்களும் சரி, அவர்கள் ஆட்டம் போட்ட விதம் கொஞ்ச நஞ்சம் அல்ல. உலகமே பார்த்து கொண்டு இருக்கிறதே அவர்களை. இன்றைக்கு நேற்றல்ல, அவர்கள் ஆரம்ப காலம் என்றைக்கு யூதர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பின்னாடி நைல் நதியை கடந்து வந்தாங்களோ அன்னையிலிருந்து ஆரம்பிச்சுட்டான். அன்னைக்கு ஆரம்பிச்சுட்டான் அவன் சேட்டைய. இன்னைக்கு வரைக்கும் அவனுடைய சேட்டை சேஷ்டைகளும் அவனுடைய நடவடிக்கைகளும் தாறுமாறாகத்தான் இருக்கிறது. அவனோடு சேர்ந்துக்கிட்ட அமெரிக்க படைகளும் 2 பேரும் கூட்டு சேர்ந்து அவர்கள் போடும் ஆட்டங்கள், அவருடைய எண்ணங்கள், ஆணவம், அகம்பாவம். பொதுவாக இது யாருக்கு தெரியுங்களா வரும்? தனக்கென ஒரு பதவி வந்துட்டா, தன்கிட்ட கொஞ்சம் பொருளாதாரம் இருந்துட்டா, அதை வச்சு 4 பேர்த்த ஏதாவது பண்ணணும், இந்த பொருளாதாரத்தை வச்சு ஏதாவது செய்யணும், தனக்கு பின்னாடி ஒரு 4-5 பேர் இருந்துட்டா இந்த எண்ணமெல்லாம் வந்து அகம்பாவம், ஆணவம் இதெல்லாம் வந்துடும். தான் தான் பெருசு, என்கிட்ட தான் இருக்கு, நான் தான் எல்லாத்தையும் நிர்வகிப்பேன், எல்லாத்தையும் நான் தான் பார்த்துக்குவேன், எல்லாமே எனக்கு கீழே தான் வரணும், எல்லாமே எனக்கு கீழே, நான் மட்டும்தான் மேலே என்கின்ற எண்ணமெல்லாம் எப்போ வரும்னா, தனக்குன்னு ஒரு பொறுப்பு வரும்போது, பொருளாதாரம் அதிகமாக இருக்கிற மனிதர்கள்ட்ட ஜாஸ்தி வரும். அந்த அடிப்படையில் தான் இந்த 2 பேர்த்திட்டையுமே. இந்த 2 பேர்த்தையும் வச்சு, 2 விதத்தையும் வச்சு இவங்க போட்ட ஆட்டங்கள் கொஞ்சம் நஞ்சம் அல்ல. காசா நகரத்து மக்களுடைய கதி அந்த உலகமே அறியும். காசா நகரத்து அந்த பாலஸ்தீன மக்களின் மீது அவருடைய நாட்டை பிடுங்கி, இடத்தை பிடுங்கி, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த பூமியிலே நீங்கள் வாழும் பொழுது ஒருவருடைய நிலத்தை 1 ஜான் அளவு நீங்கள் பறித்து கொண்டால், 1 ஜான் அளவு பறித்து கொண்டால், அந்த பூமியை அல்லாஹ் தஆலா 7 பூமி அளவிற்கான பாரதூரமாக ஆக்கி உங்கள் கழுத்தில் தொங்க விடுவான் நாளை மறுமையில். நினைச்சு பார்க்க முடியுதா? ஒரு செங்கல்ல கழுத்தில் வச்சுக்கிட்டு 10 நிமிஷம் நிற்க முடியுமா நம்மளால? ஒரு செங்கல் ஒரு 2 கிலோ 1.5 கிலோ வெயிட் உள்ள செங்கலை கழுத்தில் வச்சு கட்டிட்டு 10 நிமிஷம் நிற்க முடியுமா? கழுத்து தொங்கிரும், கழுத்து உடஞ்சிரும். 1 ஜான் அளவுள்ள நிலத்தையே இந்த அளவுக்கு அல்லாஹ் செய்யறான்னு சொன்னா, ஒரு நாட்டையே புடுங்கி இருக்கிறான், இடத்தை அபகரிச்சிருக்கிறான், கொஞ்சம் கொஞ்சமா அபகரிச்சிருக்கிறான். அதற்காக எத்தனை ஆயிரம் மக்களை, காசா மாநிலத்து மக்களை கொன்னு இருக்கிறான். உலகத்துக்கே தெரியும். உலகத்துக்கே தெரிகிறது, அல்லாஹ்வுக்கு தெரியாதா? யார்கிட்ட வேணாலும் தப்பிக்கலாம், யார்கிட்ட வேணாலும் எதை சொல்லியும் தப்பிக்கலாம். அகிலத்தின் அதிபதியிடம் தப்பிக்க முடியுமா? இன்ன இலைனா யாபகும் சும்ம இன்ன அலைனா ஹிசாபகும். மனிதர்களுடைய மீளுதல் என்னிடத்திலே இருக்கிறது. மனிதன் யாராக இருந்தாலும் சரி, மனிதர்கள் என்று பொதுவாக அல்லாஹ் பேசுறான். இந்த உலகத்தில் மனிதர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவருடைய மீளுதல் என்னிடத்திலே இருக்கிறது. சும்ம இன்ன அலைனா ஹிசாபகும். பிறகு அவர்களை விசாரிப்பது நம்மை சேர்ந்து விசாரிப்பானே, யாரா இருந்தாலும் விசாரிப்பானே. பூமியில் உள்ளவர்கள் மீது நீங்கள் இரக்கம் காட்டுங்கள், வானில் உள்ள இறைவன் உங்கள் மீது இரக்கம் காட்டுவான், உங்கள் பாவங்களை உங்களுக்காக மன்னிப்பான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இதெல்லாம் யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் எங்க தெரிய போகிறது? நபிகள் நாயகத்தை பற்றி பேசும்பொழுது வெறுப்பு உணர்ச்சி பார்ப்பாங்க. பெருமானார் சொன்னாங்க, பூமியில் உள்ளவர்கள் மீது இரக்கம் காட்டுங்கள். ஆனால் இரக்கம் என்கின்ற சொல்லுக்கு கடுகளவு தகுதி இல்லாதவர்கள் யூதர்களும் கிறிஸ்தவர்களும், குறிப்பாக இஸ்ரேலும் அமெரிக்காவும். இந்த நிமிஷம் வரைக்கும் இரக்கம் என்றால் என்ன, ஈவு என்றால் என்ன, அன்பு என்றால் என்ன, பரிவு என்றால் என்ன, ஒன்றையும் அறியாதவர்கள். பணம் பணம் பணம், பதவி, பகட்டு, இந்த ஆணவத்திலேயே திளைத்தவர்கள் தான் 2 அரசாங்கங்களும். அல்லாஹ் சும்மா இருப்பானா? ஆணைக்கு மடிசருக்கும் சொல்லுவாங்களே. ஆனால் இந்த 2ஐ வைத்துக்கொண்டு இவர்கள் விட்டதெல்லாம் எல்லாமே பொய்கள் தான், உண்மை எதுவுமே கிடையாது. நாங்கள் தான் பெரியவர்கள், நாங்கள் தான் வறியவர்கள், நாங்கள் தான் உயர்ந்தவர்கள், எல்லாமே எங்களுக்கு கீழே தான் வரணும், எங்கள்கிட்ட அது இருக்கு இது இருக்குன்னு ஏராளமான பொய்களைத்தான் இவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அது உலகத்துக்கே தெரியும், ஆனாலும் காண்பித்துக் கொள்ள மாட்டார்கள். இவர்களுக்கு ஜால்ரா அடித்துக்கொண்டு முஸ்லிம்கள் என்று சொல்லி, மூமீன்கள் என்று சொல்லி, கௌபத்துல்லாவை பராமரிக்கிறோம், மதீனாவை பராமரிக்கிறோம், நாங்கள் தான் இஸ்லாத்துக்கு சொந்தக்காரர்கள், நாங்கள் தான் நபிமாருடைய வாரிசுகள் என்று அல்லாஹ்வை ஈமான் கொண்டவர்கள் கூட இதற்கு சோடை போய் கேவலமான அந்த பொருளாதாரத்திற்கு ஆசைப்பட்டு, இந்த உலகத்துக்கு ஆசைப்பட்டு அவர்களை அண்டி வாழக்கூடிய மோசமான நிலை.
அதில் தவிர்ந்து கொண்டு வாழ்ந்ததுதான் ஈரான் என்கின்ற நாடு. கொள்கை என்னவோ இருந்துட்டு போட்டு, கொள்கையை பற்றி அல்லாஹ் நாளை மறுமையில் கட்டாயம் விசாரிப்பான். மறுபேச்சுக்கு இடம் இல்லை. என்ன கொள்கைங்கிறது விசாரிப்பான். ஆனாலும் மண்டியிடாத மானம் என்று சொல்வார்களே, எல்லோரும் அடிபணிந்து நிற்கும் போது அல்லாவிற்கு மட்டும்தான் அடிபணிவேன், அல்லாவை மட்டும்தான் நான் அஞ்சுவேன், அஞ்சுவதும் அடிபணிவதும் அல்லாஹ் ஒருவனுக்குத்தான் என்று ஒரு முஸ்லிம் சொல்ல வேண்டும், ஒரு மூமின் சொல்ல வேண்டும். அதுதான் அதை சொன்னார்கள். அதனால் அல்லாஹ் தஆலா வெற்றியை கொடுத்தான். இன்னைக்கு லேட்டஸ்ட் நியூஸ், இஸ்ரேல் சுத்தமாக முடிஞ்சு போச்சு. சற்றேற்குறை 8000 இஸ்ரேல் வீரர்கள் பலி. ஆனால் இஸ்ரேல்காரன் சொல்லுவான், நாங்கள் 4 பேர் தான் செத்து போனோம், அங்கே தான் ஏராளமானவர்கள், நாங்கள் 4 பேர் தான். அமெரிக்காக்காரன் தான் சொல்கிறேன், நாங்கள் 4 பேர் தான் செத்தோம். பெரியோர் பாம்பு வந்து விழுந்தது, ஒரு கப்பலை நாசமாச்சு, 2 பேர் தான் செத்தோம். 2000 பேர் செத்தது 2 பேருங்கிறது நாசூக்கா சொல்லுவாங்க. பொய், புரட்டு, பித்தலாட்டம், ஏமாற்றுதல், துரோகம், நயவஞ்சகம், இதனின் மொத்த உருவம் தான் யூதர்கள், கிறிஸ்துவர்கள், இஸ்ரேலும் அமெரிக்காவும். இது உலகத்துக்கே தெரியும். அதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி அல்லாஹ் தஆலா இந்த தேதியில் வச்சிருக்கிறான். 8000 இஸ்ரேல் வீரர்கள் பலி மட்டுமல்ல, அந்த நகரமே முற்றிலும் இஸ்ரேல் முடிந்து விட்டது. எல்லாம் கொத்து கொத்தாக ஓடுகிறார்கள், வெறுண்டு ஓடி எங்க போறதுன்னு தெரியாம யூதர்கள் எல்லாம் இடத்த காலி பண்றாங்க. பதிலுக்கு அமெரிக்காக்காரன் சொன்னா பாருங்க, அங்குள்ள அமெரிக்கர்கள் உடனே வெளியேறிடுங்க, எப்படி எஸ்கேப் ஆக முடியும், உங்களை காப்பாற்ற எங்கனால முடியாது. இதுதான் அமெரிக்கா. தன் சொந்த நாட்டு மக்களை காப்பாற்றுவதற்கு வக்கற்ற நாடுதான் அமெரிக்கா. இதுவும் உலகத்துக்கு தெரியும். இப்படி அகம்பாவம் ஆணவத்தில் அழிந்தவர்கள் ஏராளம். இன்னைக்கு நேத்தல்ல, நூஹ் நபி காலத்திலிருந்தே இந்த சம்பவம் உண்டு. ஆது சமுதாயத்திற்கு அல்லாஹ் கொடுக்காத செல்வமா? அந்த காலத்திலேயே அளப்பரிய செல்வத்தோடு வாழ்ந்தவர்கள் ஆது சமுதாயத்தவர்கள், வலிமையிலும் மிகுந்தவர்கள். அவர்களை போன்ற ஒரு வலிமையான சமுதாயத்தை நான் படைக்கவில்லை என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய அளவிற்கு உடல் வலிமை பெற்றவர்கள் ஆது சமுதாயத்தவர்கள். நம்மள சொல்லுவோமே, பைல்வான் 300 கிலோ 400 கிலோ அப்படி தூக்குறாருங்க, தூக்கிட்டு நிற்கிறாருங்க, அப்படி புஜமெல்லாம் பயங்கரமா இருக்குங்க சொல்லுவோமே. இதை விட பல மடங்கு வலிமை உள்ளவர்கள் தான் ஆது சமுதாயத்தவர்கள். மலைகளை கைகளால் குடையக்கூடியவர்கள். இன்னைக்கு பயங்கரமான டெக்னாலஜி உள்ள பொக்லைன் எல்லாம் வேணும். சாதாரணமாக கைகளாலேயே பாறைகளை குடைந்து வீடுகளை வடிவமைக்கக்கூடிய வல்லமை பெற்றவர்கள் தான் ஆது சமுதாயத்தவர்கள். சகோதரர்களே, ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நபியாக அனுப்பப்பட்டார்கள். அவர்களை நோக்கி அந்த மக்கள் சொன்னார்கள், ஹூதே, நாங்கள் யார் தெரியுமா? எங்களுடைய வலிமை தெரியுமா? இந்த உலகத்திலே இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜெனரேஷன்லாம் நாங்க தான் வலிமை மிகுந்தவர்கள். எங்களை விட வலிமையானவர்கள் யார்? எங்களை பார்த்து என்ன சொல்கிறாய்? அல்லாஹ் என்று சொல்கிறாய், மறுமை என்று சொல்கிறாய், அல்லாஹ் தண்டனை தருவான்னு சொல்ற, என்னமெல்லாமோ பொய் சொல்றிய, உனக்கு என்ன பைத்தியம் பிடித்ததா என்றெல்லாம் ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கேவலமாக, ஆணவமாக, அகம்பாவமாக பேசினார்கள். ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள், அல்லாஹ்வை மறக்காதீர்கள். இந்த செல்வத்தை இன்னைக்கு நீங்க பணக்காரனா பெருங்கொண்ட கோடீஸ்வரனாக இருக்கிறீர்கள். இந்த செல்வத்தை தந்தது அல்லாஹ், இந்த வலிமையை உங்களுக்கு தந்தவனும் அல்லாஹ். எனவே அல்லாஹ்வுக்கு நன்றி மறக்காதீர்கள், அவனுக்கு இணை வைக்காதீர்கள், என்னை தூதராக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்றுதான் சொன்னார்கள், வேறொன்றும் சொல்லல. இந்த மக்கள் அகம்பாவத்தாலும் ஆணவத்தாலும் பொருள் செல்வத்தாலும் வலிமையாலும் அகம்பாவத்தில் ஆணவத்தில் மாறினார்கள். அகிலத்தின் அதிபதி முடிவு கட்டினான் அந்த மக்களுக்கு. அவர்களை விட வலிமையானவன் நான் என்பதை அவர்கள் அறிய வேண்டாமா? ஹூதே, அறிந்து கொள்ளட்டும். 7 இரவுகள் 8 பகல்கள் தொடர்ந்து வீசக்கூடிய மலட்டு காற்றை கொண்டு முடிவு கட்டின அகம்பாவத்துக்கும் ஆணவத்துக்கும் அழிந்து போனார்கள் ஆது சமுதாயத்தவர்கள். இன்னைக்கு வரைக்கும் ஒரு சின்ன குழந்தை கூட அதில் தப்பிக்கல, தப்பிச்சு வந்ததா வரலாறு இல்லை. அடுத்த சமுதாயம் அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அத்தாட்சி கேட்டான். கற்பனைக்கே எட்டாத விஷயத்தை கேட்டான். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கொண்டு வந்தார்கள். அதையும் பாறையிலிருந்து ஒரு ஒட்டகத்தை வரவழைக்க சொன்னான். கற்பனைக்கே எட்டாது, யாராலும் முடியாது. ஒரு பாறையிலிருந்து ஒட்டகம் வரணும்னு சாதாரண விஷயம். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம்கிட்ட கேட்டான். அப்பதான் உன்னை நம்புவோம் சொன்னான். அதையும் அல்லாஹ்விடத்திலே கேட்டுப்பட்டார்கள். வல்லமை மிகுந்த ரப்புல் ஆலமீன் பாறைக்குள்ளிருந்து ஒட்டகத்தை கொண்டு வந்தான், பெண் ஒட்டகம். அது குட்டியும் போட்டது அவங்க கண்ணு முன்னாடி. எல்லாமே ஒரு பாறையிலிருந்து ஒட்டகம் வந்து ஒரு குட்டி போடுதுன்னா சாதாரண விஷயமா? பாரதூரமான விஷயம். அல்லாஹ்வால் தான் முடியும். அல்லாஹ் நிகழ்த்தி காட்டினான். நான் தாண்டா அல்லாஹ், என்னால எல்லாமே முடியும் நிகழ்த்தி காட்டினான். ஆனாலும் அந்த மக்கள் பாருங்களேன், அந்த ஒட்டகத்தை கொன்றார்கள். ஒரே ஒரு பேரிடி முழக்கத்தை கொன்று அல்லாஹ் முடிவு கட்டினான். இந்த அகம்பாவத்துக்கானது. இப்படி பல்வேறு விஷயங்கள் அல்லாஹ் பேசுவான். அகம்பாவம் கொண்டவர்கள், ஆணவம் கொண்டவர்கள் நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே கிடையாது. அதற்கு நிறைய வரலாறுகளை அல்லாஹ் சொல்றான்.
அந்த வகையில் இன்னைக்கு அந்த அகம்பாவத்துக்கும் ஆணவத்துக்கும் முடிவு கட்டப்பட்டிருக்கிறது. இஸ்ரேல் கிட்டத்தட்ட 98% முடிஞ்சு போச்சு. இனி புதுசாக கட்டமைக்கணும்னு சொன்னானா 25, 30, 40, 50 வருஷம் ஆகும்னு நிபுணர்கள் பேசிக்கிறாங்க. மறுபடியும் இஸ்ரேல் மறுபடியும் அவன் கட்டடத்தை நிர்ணயிச்சு அவனுடைய நகரத்தை நிர்ணயிக்கணும்னு சொன்னானா அதுக்கு 40 வருஷம் குறைஞ்சபட்சம் ஆகுங்கிறான். அந்த அளவுக்கு பயங்கரமான இது. கொத்து கொத்தா குண்டு போட்டு வீரர்கள் கொத்து கொத்தா மடிகிறாங்க, மக்களும் சாகிறார்கள். ஈரானை பார்த்து தான் கற்றுக்கொண்டார்கள். நாம இன்னி பங்கர் பஸ்டர் எல்லாம் வச்சுக்கிட்டு உள்ள போனா தான் பொழைக்க முடியும். அங்கேயும் இப்ப போகிறதுக்கு வழி இல்லை. இஸ்ரேல்ல குண்டுவினால் ஏற்பட்ட புகைகள் அந்த பங்கருக்குள் நுழைந்த எல்லா மூச்சு தண்ணீர் அங்கே ஆயிரக்கணக்கானவர்கள். லேட்டஸ்ட் செய்தி, வாட்ஸ்அப்ல வந்த செய்தி. சொந்த நாட்டு பிரதமர் தப்பிச்சு எப்போ எஸ்கேப். மக்கள் எப்படியோ செத்துட்டு போட்டு எனக்கு இதுதான் யூதன், இதான் கிறிஸ்தவனும் யூதனும் இதுதான். தன் சொந்த நாட்டு மக்களை காப்பாற்ற வக்கில்லாத ஜனாதிபதி நாட்டை விட்டு எப்பவோ எஸ்கேப். மக்கள் எப்படியோ போன நமக்கு என்ன? அல்லாஹ்வின் தூதரிடத்திலே அரசியலை படிக்க வேண்டும் உலக மக்கள் சகோதரர்களே. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அரசியல் படிக்க வேண்டும் இந்த உலகம். அப்பொழுதுதான் இந்த உலகம் செழிப்பாக இருக்கும். மக்கள் எல்லாம் அயர்ந்து தூங்கி கொண்டிருக்கிறார்கள். நடுநிசி நேரம், தஹஜ்ஜுடைய நேரம், மக்கள் எல்லாம் தூங்கி கொண்டிருக்கின்ற நேரத்தில் மதீனாவிலே திடீரென்ற ஒரு சத்தம், ஒரு டைம் பாம்பு அடிச்ச சத்தம், ஒரு அணுகுண்டு போட்ட சத்தம். திடீரென்று மக்கள் எல்லாம் தடபுடன் என்று விழித்து பதறி துடித்து வீதிக்கு வருகிறார்கள். எல்லோரும் என்னவோ, என்னாச்சோ, ஏதாச்சோ, எப்படியாச்சோன்னு இடி போன்ற சத்தம் என்னன்ட்டு. அந்த சமயத்திலே ஒரு குதிரை மின்னல் வேகத்தில் பறக்கிறது. சத்தம் வந்த எடுத்த திசையை நோக்கி மக்கள் எல்லாம் யாரது பார்க்கிறார்கள். இருட்டில் மின்னல் வேகத்தில் போய்விட்டு திரும்பவும் அந்த குதிரை வருகிறது. குதிரையில் அமர்ந்திருக்கிறார் ஒருவர். வந்து மக்களை பார்த்து சொல்கிறார், மக்களே நீங்கள் பயப்படாதீர்கள், நீங்களே கவலைப்படாதீர்கள், அல்லாஹ் இருக்கிறான். அது வேறொன்றும் இல்லை, ஒரு இடி சப்தம் தான். அது ஒரு இடியினுடைய சப்தம் தான். அல்லாஹ்வினால் ஏற்படுத்தப்பட்ட இடி எங்கேயோ விழுந்திருக்கிறது, அவ்வளவுதான். நீங்கள் கவலைப்படாதீர்கள், கலங்காதீர்கள் என்று தன் சொந்த மக்களை பாதுகாத்தார். அந்த நேரத்திலே அந்த மாபெரும் தலைவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விருட்டென்று ஓடி சென்று என்ன என்று பார்த்துட்டு வந்து மக்களை சமாதானப்படுத்தினார்கள். இவர் அரசியல் தலைவர். சொந்த மக்களை விட்டு பெருண்டு ஓடுகிறான் யூதன். தன்னை மட்டுமே காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய, தன்னை மட்டுமே முன்னிலைப்படுத்தி பார்க்கக்கூடிய தற்குறிதான் யூதன். கிறிஸ்தவனும் அப்படித்தான். தனக்கென ஒரு ஆபத்து வந்தால் தன் சொந்த மக்களையும் சொந்த மனைவியும் கூட விட்டுட்டு உருண்டு ஓடுவான். அப்படிப்பட்ட இழிவை அல்லாஹ் அவன் மீது சாட்டிட்டான். காரணம், அல்லாஹ்வை பற்றி பயம் இல்லை, மறுமை பற்றி சிந்தனை இல்லை. இந்த உலகம் ஒன்றே கதி. இந்த உலகத்தில் நாம் வாழும் வரைக்கும் நல்லா வாழணும். எப்படி வேணாலும் இருக்காது, யாரை வேணாலும் எப்படி வேணாலும் அதுக்கு என்ன வேணாலும் பண்ணலாம். இந்த கேவலமான ஆணவம், அகம்பாவம், இதுக்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறான் அல்லாஹ். இஸ்ரேல் இனி ஜெயிக்கணும்னு சொன்னானா, ஜெயிக்கணும்னு சொன்னா 40 வருஷம் ஆகும். கூடிய விரைவில் அமெரிக்காவுக்கும் அந்த கதியை அல்லாஹ் கொடுக்க வேண்டும். அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள். காரணம், காசா நகரத்து மக்களுடைய கண்ணீர் கதைகள் இன்னைக்கு நினைச்சாலும் நெஞ்செல்லாம் வெடிக்க. அப்படியே காசா நகரத்து மக்கள் அனுபவித்த கொடுமைகள், அந்த நேரத்தில் அதை பார்த்து ரசித்துக் கொண்டு பீர் பாட்டில் கையில் வச்சுக்கிட்டு வெட்ட வழியில சிரிச்சு டான்ஸ் ஆடினவன் தான் இந்த யூதன். இந்த யூதனுக்கு தூபம் போடும் விதமாக, ஜால்ராடிக்கும் விதமாக முஸ்லிம்கள் என்று தங்களை சொல்லிக்க நான்கிவாசிகள் என்று சொல்லுவோமே, முஸ்லிம் பேர்வழி, முஸ்லிம் போர்வை, முஸ்லிம்ங்கிற பேர் தான் உனக்கு, வேற ஒண்ணுமே இல்லை, ஈமான் இல்லைன்னு சொல்லுவோமே, அந்த லட்சணத்துல இன்னைக்கு வளைகுடா நாடுகள் அதற்கான விலைகளைத்தான் இன்னைக்கு வளைகுடா நாடுகள் கொடுத்து கொண்டிருக்கின்றன. தான் யாரு கூட போறோம், எப்படி போறோம், எங்க போறோம், போற இடம் என்ன, எதை பற்றியும் சிந்திக்காத வளைகுடா நாடுகள் இன்னைக்கு அதற்கான விலைகளை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு பேந்த முடிச்சுட்டு இருக்கிறான். ஏன் தான் இவனை நம்பி போனோமோ? சைத்தானை நம்பி போனவர்கள் உருப்பட்டதா சரித்திரம் உண்டா? அல்லாஹ்வை நம்பி போனா உருப்படலாம், மறுமையில வெற்றி. சைத்தானை நம்பி போனா உருப்படுமா? என்னைக்கு ஆதமும் அவ்வாவும் ஆரம்பத்தில் சைத்தானை நம்பினாங்களோ அன்னைக்கு மோசம் போனாதான் இந்த மனித சமுதாயம் இன்னைக்கு வரைக்கும். இந்த அகம்பாவம், ஆணவம் முதல்ல ஏற்பட்டது சைத்தான்ட்ட தானே. எல்லோரும் எனக்கு அடிபணியுங்கள், ஆதமுக்கு சஜ்தா பண்ணுங்க, அடிபணியுங்கள் என்று சொன்ன பொழுது நான் மட்டும் அடிபணிய மாட்டேன். ஏன் தெரியுமா? நான் தானே பெரியவன், நெருப்பால படைக்கப்பட்டவன், ஒரு களிமண்ணுக்கு நான் அடிபணிவதா என்று அகம்பாவத்தோடும் ஆணவத்தோடும் ஆரம்பத்தில் சேஷ்ட பண்ணவன் சைத்தான். அவனுடைய மொத்த உருவம் தான் இஸ்ரேல். இப்படி அகம்பாவத்துக்கும் ஆணவத்துக்கும் இந்த உலகத்தில் இவங்க மட்டுமல்ல, யாராக இருந்தாலும் அழிவுதான். அல்லாஹ்வை மறந்து ஆட்டம் போடக்கூடிய அடியார்கள் யாராக இருந்தாலும் அல்லாஹ் சும்மா விட மாட்டான். நிச்சயமா அவர்களுக்கு ஒரு அடி கொடுத்தே தீருமா.
ஆரம்ப காலகட்டத்தில் சமுதாயம் அன்றன்றைக்கு உடனடியே அழிக்கப்பட்டது. அல்லாஹ்வின் தூதருடைய சமுதாயம் அவர்கள் செய்த குற்றத்திற்காக நான் பிடிப்பதாக இருந்தால் ஒரு புற்பூண்டு கூட முளைக்காத, பூமியில ஒரு புற்பூண்டு கூட முளைக்காத. இன்னைக்கெல்லாம் இதெல்லாம் ஒண்ணுமே இல்லையே. இந்த சமுதாயம் செய்யக்கூடிய அக்கிரமத்துக்கு அநியாயத்துக்கு உடனடியாக அல்லாஹ் தண்டனை கொடுப்பதாக இருந்தால் இந்த பூமியில என்ன மிஞ்சும்? ஒன்றும் மிஞ்சாது. ஆனால் குறிப்பிட்ட காலம் வரை, தவணை வரை அல்லாஹ் விட்டு வச்சிருக்கிறான். அது அல்லாஹ்வின் தூதருக்கு அல்லாஹ் கொடுத்த வாக்குறுதி. அல்லாஹ்வின் தூதரை கேட்டாங்க, யா அல்லாஹ் என்னுடைய சமுதாயத்தை உடனடியா நீ பிடிச்சிடாத. பிடிச்சின்னு சொன்னீங்கன்னா அந்த பூமியில ஒண்ணுமே இருக்காது, வெறும் கட்டாந்தரையா இருக்கும், மனித பதர்கள் ஒருத்தனை இருக்க மாட்டான். அப்படி செஞ்சிடாதேன்னு சொல்லி அல்லாஹ்வின் தூதரை கேட்டதன் அடிப்படையில் அல்லாஹ் கொடுத்த வாக்குறுதி அது. ஒரு பழமொழி, இன்னொரு பழமொழி சொல்லுவாங்க, அரசன் அன்றே கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். காசா நகரத்து மக்களுடைய கண்ணீருக்கும் பிரார்த்தனைக்கும், அவர்களுக்காக உலக முஸ்லிம்கள் செய்த பிரார்த்தனைக்கும் அல்லாஹ் தஆலா இன்னைக்கு செவியேற்று இருக்கிறான். உடனடியாக செவியேற்று உடனடியாக கொடுக்கணும்னு சொன்னான்னா அது நடக்காது. படைச்சவனுக்கு தெரியும் படைப்பை என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், எங்கே பண்ணணும், எந்தவாறு செய்யணும். ஆனால் செஞ்சால் சரியான நேரத்தில் செய்வான். வரலாறு காணாத மரணடி கொடுத்துருவான். இப்போ கொடுத்துருக்குறானே அந்த மாதிரி. இதெல்லாம் படிப்பினைகள். இந்த நிகழ்வுகள் எல்லாம் முஸ்லிம்கள் மூமின்கள் படிப்பினை பெறணும். அல்லாஹ்வுடைய விதியில் எழுதப்பட்டது தான், மாற்று கருத்துக்கு இடமில்லை. 180 பள்ளி குழந்தைகள் இன்னைக்கு உலகமே இன்னைக்கு அமெரிக்காவை காரி துப்புது. காரணம் இந்த 180 பள்ளி குழந்தைகள் மீது போட்ட அந்த கொலை தாக்குதல். எல்லாரும் ஒரு சைத்தில் அமெரிக்காவுக்கு ஆதரவாக பேசினாலும் அமெரிக்காவிலேயே இன்னைக்கு உள்நாட்டு கலவரம் ஏற்படுமோ என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அமெரிக்காவிலேயே இன்னைக்கு எதிர்ப்பு கிளம்பியாச்சு. ஒரு பள்ளிக்கூடத்தில் குண்டை போட்டு இத்தனை பள்ளி மாணவிகளை கொள்வியாடா பாவின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு அல்லாஹ்வுடைய வேலை தானே. செயல்பாடுகள் வேற மாதிரி சொல்லி சொன்னால் உள்ளேயே அல்லாஹ் ஆரம்பிச்சிருவான். அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா இன்னைக்கு வரலாறு காணாத இழிவை கொடுத்தாச்சு. 70 வருடம் அமெரிக்க சாம்ராஜ்ய வரலாற்றை நாளே நாளில் தகர்த்தெறிந்து விட்டார்கள் ஈரான்காரர்கள். 70 வருஷம் கட்டி காத்த அந்த சாம்ராஜ்யம் இன்னைக்கு 4 நாள் வெறும் 98 மணி நேரம் சரிஞ்சு தவிடுபொடி ஆகி போச்சு. அல்லாஹ் தஆலா சரிச்சிட்டான். இனி அது மறுபடியும் வரணும்னு சொன்னானா மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க, முடியாது. இனி எல்லாமே தொடர்ச்சியா நீ அமெரிக்காவுக்கு சரிவு தானே ஏற்படும். இன்னைக்கு உலகம் விழித்து கொண்டது, மக்கள் விழித்து கொண்டார்கள், புரிந்து கொண்டார்கள். அந்த அடிப்படையில் அகம்பாவம் ஆணவம் கொண்டு திரிபவர்கள் யாராக இருந்தாலும் இந்த உலகத்தில் அல்லாஹ் விட்டு வைக்க மாட்டான். சகோதரர்களே, நம்மள்கிட்ட பொருளாதாரம் இருக்கு, பதவி இருக்கு, பொறுப்பு இருக்கு. எத்தனை நாளைக்கு வச்சுட்டு இதை பத்தி பேச போறோம்? யூதன் எல்லாத்தையும் கைப்பற்றினா, எல்லா நிலத்தையும் புடுங்கினா, எல்லாத்தையும் அபகரிச்சான், சொகுசு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருந்தான். இன்னைக்கு கஞ்சிக்கு வழி இல்லாம எல்லாம் துண்டை காணும், துணி காணும், ஓடுறான். முடிஞ்சது, சொகுசு முடிஞ்சு போச்சு, அவனுடைய பகட்டு முடிஞ்சு போச்சு, அவனுடைய ஆணவம் அழிஞ்சு போச்சு. கடல் நீரை குடிநீராக்கி வச்சிருந்தான், அதையும் காலி, குண்டு போட்டு அதையும் காலி. இன்னைக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை, சிறையில் குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை. சுத்தமா ஒற்றை வரியில் சொல்ல போனால் மனிதர்கள் வாழ தகுதியற்ற ஒரு நாடாக இஸ்ரேல் மாறிவிட்டது. மனிதன் இனி அங்கே வாழ முடியாது. அந்த அளவுக்கு தகுதியற்ற ஒரு நாடாக அல்லாஹ் தஆலா ஆக்கிட்டான். சொகுசு பகட்டு பட்டாடை எல்லாம் டோட்டல் அழிவு. நாளை மறுமையில் இதை விட 2 மடங்கு அழிவு. இது அவர்களுக்கு மட்டுமல்ல, யாராக இருந்தாலும் இதுதான் தண்டனை. அந்த அடிப்படையில் சகோதரர்களே, அகம்பாவத்தாலும் ஆணவத்தாலும் அழிந்த வரலாறுகளை ஏராளமாக அல்லாஹ் சொல்றான். ஃபிரௌனை நம்ம அற்புதமான உதாரணமாக சொல்லலாம். அந்த ஃபிரௌனை பற்றி தான் அதிகமாக கேள்விப்பட்டிருக்கோம். ஃபிரௌனுடைய காலத்தில் ஃபிரௌனு கூடவே இன்னொருத்தன் வாழ்ந்தான், அதையும் பார்த்துருவோம். அகம்பாவத்தாலே ஆணவத்தாலே ஆடுனா, செல்வத்தால் ஆடுனா. அல்லாஹ் அவனுக்கு செல்வத்தை கொடுத்து அழகு பார்த்தான், அதிகாரத்தை கொடுத்து அழகு பார்த்தான். நுட்பமான கலை, இன்ஜினியருங்கிற தன்மை, உலகத்திலே டெக்னாலஜியான இன்ஜினியராக இருந்தான். இன்ஜினியருக்கெல்லாம் மிகப்பெரிய முன்னோடி இன்ஜினியராக இருந்தான். அல்லாஹ் தஆலா அவனை அப்படியே அவன் அகம்பாவத்துக்கும் ஆணவத்துக்கும் அல்லாஹ் தஆலா அவனை தலைகீழாக புரட்டினான். அந்த வரலாறை அல்லாஹ் 28 அத்தியாயம் சூறாவல் கசஸ்னு சொல்றான். அல் கசஸ் வரலாறுகள் என்று பெயரிடப்பட்ட இந்த அத்தியாயத்தினுடைய 76வது வசனத்திலிருந்து 81 வரைக்கும் கிட்டத்தட்ட 6 வசனங்களில் இவனை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். இன்ன காரூன கானமில் கௌமி மூசா ஃபபக அலைஹிம் வஆத்தைனாஹு மினல் குனூஸி. மூசா, காரூன் என்பவன் மூசாவினுடைய சமூகத்தைச் சேர்ந்தவனாக இருந்தான். காரூன் என்பவன் தான் அவன். இவனை பற்றி வரலாறுகளில் பேசும்பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய சிறிய தந்தையினுடைய மகன் என்று சொல்லப்படுகிறது. அல்லாஹ் அறிந்தவன், எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய தகப்பனாருடைய தம்பியினுடைய மகன் தான் இந்த காரூன் என்று வரலாற்று குறிப்புகள் சொல்லப்படுகிறது. அது எப்படி இருந்துட்டு போட்டும்.
மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்தவன் தான், ஃபிரௌனுடைய காலத்தில் அந்த சமூகத்தில் வாழ்ந்தவன் தான் காரூன். ஏராளமான பொருள் செல்வங்கள் கொடுக்கப்பட்டிருந்தான். அல்லாவே பேசுறான், நிச்சயமாக காரூன் மூசாவின் சமூகத்தை சேர்ந்தவனாக இருந்தான், எனினும் அவர்கள் மீது அவன் அட்டூழியம் செய்தான், அந்த மக்களின் மீது அட்டூழியம் செய்தான். தங்களிடத்தில் வேலை செய்யக்கூடிய வேலையாட்களிடம் வேலை வாங்கும் விதமே வேற மாதிரி இருக்கும். இவன் கட்டடக்கலையில் நிபுணர். இவன் கட்டடங்களை அழகாக எகிப்திய பிரமிட மாதிரி அழகாக சிற்பங்களை செதுக்கி கட்டடங்களை நுணுக்கமான கட்டடங்களை கட்டுவதில் வல்லமை மிகுந்தவன் தான் இந்த காரூன். அவனிடம் வேலை செய்யும் ஆட்களிடம் அத்துமீறுகிறான், அட்டூழியம் செய்கிறான், அல்லாவை மறக்கிறான், செல்வத்தால் ஆடுகிறான். அவனுக்கு நாம் ஏராளமான பொக்கிஷங்களை கொடுத்திருந்தோம். நிச்சயமாக அவற்றின் சாவிகள் பலமுள்ள ஒரு கூட்டத்தாருக்கும் வலுவாக இருந்தன. பலமுள்ள ஒரு கூட்டத்தாருடைய கஜானாவினுடைய சாவிகளை சுமப்பதற்கு வலுவாக இருக்கும்னா எந்த அளவுக்கு செல்வத்தை கஜானாவில் வச்சிருப்பான் பாருங்க. சாவின்னு சொன்னால் நம்ம இன்னைக்கு உள்ளங்கையில் வைக்கிற அளவுக்கெல்லாம் சாவி வந்துருச்சு. ஒரு கொத்து சாவியை ஜோப்பில் வைக்கலாம். அந்த காலத்தில் சாவி எப்படி இருந்திருக்கும்? பெருங்கொண்ட சைஸில் தான் இரும்பையெல்லாம் வார்த்து ஊற்றி எல்லாம் அடிக்க காய்ச்சி பழுக்க காய்ச்சி பெருங்கொண்ட சைஸில் வச்சிருப்பான். ஒரு சாவி தூக்கிறதுக்கு 10 பேர் வேணும். அந்த டெக்னாலஜியே அன்னைக்கு. இவன் இருந்த சாவின்னு தூக்குறதுக்கு ஒரு பலமான கூட்டமே இருந்தது. அதனாலே முடியாதுன்னு சொன்னால் எந்த அளவுக்கு வச்சிருப்பான், எந்த அளவுக்கு செல்வத்தை அல்லாஹ் கொடுத்துருப்பான், எங்கெல்லாம் வச்சிருந்திருப்பான், ஒரே இடத்துல இல்லாமல் எங்கெல்லாம் வச்சிருந்திருப்பான். அந்த அளவுக்கு செல்வத்தால் போயிருந்தவன் அவனுடைய கூட்டத்தாரிடம் சொன்னார்கள். அந்த கூட்டத்தார் அவனிடம் இருந்த மக்கள் சொன்னார்கள், நீ இதனால் பெருமை கொண்டு ஆணவம் கொள்ளாதே காரூனே, ஆணவம் கொள்ளாதே காரூனே, உன்ட்ட ஆணவம் அகம்பாவம் அதிகாரம் அதிகம் நிறைய இருக்குது, நீ அல்லாஹ்வை மறக்கிற, ஆணவம் கொள்ளாதே. இன்னல்லாஹ லா யுஹிப்புல் ஃபரிஹீன், ஆணவம் கொள்பவர்களை அல்லாஹ் நேசிக்க மாட்டான். மக்கள் எல்லாம் எச்சரிக்கையும் செய்தார்கள் அவனை. நல்லவர்களும் இருப்பாங்க இல்லையா, அந்த கூட்டத்தில் நல்லவர்களும் இருப்பாங்க இல்லையா அந்த ஊரில். காரூனே, அல்லாஹ் உனக்கு வசதி வாய்ப்பு தந்திருக்கிறான், அதிகாரத்தை தந்திருக்கிறான், நல்ல அறிவையும் தந்திருக்கிறான், எல்லாம் தந்தது அல்லாஹ், எனவே நீ ஆணவத்தில் ஆடாதே, இது எங்கேயோ போய் முடிஞ்சிரும்னு சொன்னாங்க மக்கள். அதுக்கு அவன் சொன்னான், உனக்கு கொடுத்த செல்வத்திலிருந்து மறுமை வீட்டை தேடிக்கொள், எனினும் இந்த உலகத்தில் உன் நசீபை உனக்கு விதித்திருப்பதை மறந்து விடாது. அல்லாஹ் உனக்கு என்ன விதிச்சிருக்கானா அதுதான் காரூனை நடக்கும், அதை நீ மறந்துடாத. உனக்கு அல்லாஹ் தந்திருக்கிறத வச்சு நீ என்ன செய்யி, மக்களுக்கும் கொடுத்து மறுமை வீட்டை தேடிக்கோ, மறுமையில நல்ல நிலை அல்லாஹ்ட்ட அடையணும்னு நீ நினைச்சுக்கோ சொல்லி சொன்னாங்க. அதுக்கு அவன் சொன்னான் அந்த மக்களை பார்த்து, அல்லாவா அறிவா, அல்லாவா எனக்கு கொடுத்த அறிவு, நான் என் சொந்த அறிவை பயன்படுத்தி இதெல்லாம் சம்பாதிச்சிருக்கிறேன், அல்லாவுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு பேசினான். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொன்னார்கள், காரூனே, உனக்கு செல்வத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான், ஏழைகளை கவனி, ஏழைகளுக்கு செலவு போயின்னு ஜக்காத்து கொடு, அந்த ஏழைகளுக்கான ஜக்காத்தை கொடுத்துருன்னு சொன்னாங்க மூசா. இவன் கணக்கு போட்டு பார்த்துட்டு சொன்னான், ஜக்காத்தெல்லாம் கொடுக்க முடியாது, கொடுத்தா நான் அழிஞ்சிருவேன், எங்கிட்ட இருக்கிற செல்வத்துக்கெல்லாம் நான் கணக்கு போட்டு ஜக்காத்து கொடுத்தா எங்க முக்காவாசி போயிரும் போல் இருக்குது, கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டான். இதெல்லாம் நானா சம்பாரிச்சு, அல்லாவுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? சம்பந்தம் இல்லை, இது என்னுடைய அறிவை பயன்படுத்தி நான் சம்பாரிச்சது, என்னுடைய திறமை பயன்படுத்தி நான் சம்பாரிச்சது என்று அல்லாவை மறந்து இந்த காரூன் ஆணவத்தில் பேசினான். அப்பப்போ நகர்வலம் வருமா, இந்த செல்வத்தை எல்லாம் எடுத்துக்கிட்டு மக்கள் முன்னாடி அப்படியே ஒரு பகட்டா வருவான், வீதி ஊர்வலம் வருவான், என்கிட்ட தான் இருக்குது பாருங்க, நான் தான் பெரியவன், நான் தான் வலியவன், என்கிட்ட தான் செல்வம் இருக்குன்ட்டெல்லாம் ரொம்ப அகம்பாவத்தோடு வருவான். அப்பெல்லாம் மக்கள் அவனை பார்த்து சொல்லுவாங்க, காரூனுக்கு கொடுக்கப்பட்டதை போன்ற ஒரு செல்வம் நமக்கு இருக்கக்கூடாதா? காரூனுக்கு எவ்வளவு செல்வத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், இந்த மாதிரி நமக்கு கொடுக்கக்கூடாதா என்று மக்கள்லாம் ஏங்குவார்கள், ஏழைகள். அந்த ஏக்கம் தான் அவனை அழித்தது. இதெல்லாம் ஒரு பாடம். பொருளாதாரம் வைத்திருப்பவர்கள் அதை வெளிக்காட்டி கொண்டிருந்தால் இல்லாதப்பட்டவர்கள் பார்த்து ஏங்கி போனார்கள் என்று சொன்னால் அந்த ஏக்கம் தான் அந்த பொருளாதாரத்தை அழித்து விடும் என்பதுதான் உண்மை. ஆனால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குறைந்த செலவில் திருமணத்தை செய்யுங்கள், நீங்கள் திருமணத்தை குறைந்த செலவில் முடித்துக் கொள்ளுங்கள். எப்பேற்பட்ட கோடீஸ்வரனாக இருந்துட்டு போங்க, குறைந்த செலவில் திருமணத்தை பண்ணுங்க, அதான் பர்க்கத்துக்குரிய திருமணம் சொன்னாங்க. ஏன்னா திருமணம் என்பது 4 பேர்த்த கூப்பிட்டு நம்ம செய்யறது, ஊரை கூப்பிட்டு செய்யறது திருமணம். அந்த இடத்துல நீங்க ஆடம்பரத்தை செலவு பண்ணா, உங்க செல்வத்தை அங்க நீங்க காமிச்சீங்கன்னா, செல்வமே இல்லாம ஏழைகள் பெத்து வச்ச ஏழையா இருக்கிறவன் குமர பெத்து வச்சவன் என்ன நினைப்பான்? நாளைக்கு அவனுக்கும் அதே மாதிரி ஒரு நிலைமை வந்துருமே. இதே தொடர் கதையாக போனா திருமணம் என்பது ஆடம்பரமா தான் செய்யணுங்கிற ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுது இந்த சமுதாயம். ஏழைகள் பாதிக்கப்படுறாங்களே, அவருடைய வயிறு எரியுதே,
அதனால உங்களுடைய செல்வம் அழிஞ்சிரும், உங்க அகம்பாவம் அழிஞ்சிரும். அதுதான் இன்னைக்கு காரூன் விஷயத்தில் நடந்தது. அந்த மக்கள்லாம் சொன்னாங்க, காரூனுக்கு கொடுக்கப்பட்டதை போன்று நமக்கு இருக்கணுமே நினைச்சாங்க. அவன் அகம்பாவத்தில் ஆணவத்தில் ஆடுனா வல்ல ரஹ்மான் அவனை எப்படி தெரியுமா அழிச்சான்? அல்லாஹ் தஆலா அப்படியே சொல்றான். அப்பால் அவன் கர்வத்துடனும் உலக அலங்காரத்துடனும் தன் சமூகத்தினிடையே சென்றான். அப்போது இந்த உலகை எவர் விரும்புகிறார்களோ அவர்கள் காரூனுக்கு கொடுக்கப்பட்டதை போன்று நமக்கும் கொடுத்திருக்க கூடாதா? நிச்சயமாக அவன் மகத்தான பாக்கியமுடையவன் என்று இந்த உலகத்தை விரும்புபவர்கள் சொன்னார்கள். கல்வி ஞானம் பெற்றவர்கள் சொன்னார்கள், உங்களுக்கு என்ன கேடு? ஈமான் கொண்டு நல்ல அமல்களை செய்பவர்களுக்குத்தான் அல்லாஹ் அளிக்கும் வெகுமதி இதைவிட மேன்மையானது. கல்வி அறிவு கொடுக்கப்பட்டவர்களும் அந்த சமுதாயத்தில் இருந்தார்கள். அவங்க சொன்னாங்க அந்த மக்களை பார்த்து, இப்படி அவனை பார்த்து நீங்க பெருமையாடைய, அவனை பார்த்து நீங்க அகம்பாவம் கொள்ளாதீங்க, அவனை பார்த்து நீங்க ஆசைப்படாதீங்க. அல்லாஹ் தஆலா யாருக்கு வெகுமதி கொடுக்குறானோ அவங்க சிறந்தவங்களா இருப்பாங்க. கல்வி ஞானம் பெற்றவர் உங்களுக்கு கேடு ஈமான், நல்ல அமல்களை செய்பவர்களுக்கு தான் அல்லாஹ் கொடுப்பான். இவன் தீயவனா இருக்கிறான், இவனுக்கு கொடுக்கப்பட்ட செல்வத்தை கொண்டு இவன் அகம்பாவம் கொள்றான், ஆணவம் கொள்றான், இது இவனுக்கு நிலைக்காது. எனவே அவனை பார்த்து நீங்க என்ன செய்யாதீங்க, ஆதங்கப்படாதீங்கன்னு சொல்லி கல்வி அறிவு கொடுக்கப்பட்டவர்கள் சொன்னார்கள். அதே மாதிரி ஆச்சு பாருங்களேன். ஆகவே நாம் காரூனையும் நம் வீட்டையும் பூமியில் அழுந்த செய்தோம் அல்லாஹ் சொல்றான். இந்த அகம்பாவத்துக்கும் ஆணவத்துக்கும் பரிசாக அல்லாஹ் தஆலா என்ன தர்ம செஞ்சான்? ஒரு நேரம் அவன் அப்படியே வந்தான் வீதியில, அகம்பாவத்தோடு ஆணவத்தோடு கர்வத்தோடு நகரவனம் வந்தான், பெருமையோடு வந்தான். அல்லாஹ் தஆலா பூமியை ரெண்டா பொளந்தான். அவனும் அவனது செல்வங்களும் அப்படியே உள்ள கண்ணு முன்னால் அந்த மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் பட்ட பகல்ல பூமி ரெண்டா. இப்ப பாக்குற பூகம்பம், சில நாடுகள்ல பூகம்பம் வந்தா ரெண்டா அப்படி பாலமா வெடிக்குது. இதை விட பல மடங்கு பூமி பாலமா வெடிச்சுது. அவனும் அவன் செல்வங்கள் கருவங்கள் அத்தனையும் மொத்தத்தையும் அல்லாஹ் பூமியில மொத்தமா போட்டு உசுரோட புதைச்சான். மௌத்தா போய் அடக்கம் பண்ணல. அவன் காரோட மௌத்தாக்கி அடக்கம் பண்ணல, உசுரோடையே புதஞ்சான். மக்க கண்ணு முன்னால புதஞ்சான். அவனோட சேர்ந்து அவன் செல்வம், அகம்பாவம், அதிகாரம், ஆணவம், திமிரு, பேச்சு எல்லாமே அழிஞ்சுது. மக்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே அவனை பற்றி ஆதங்கப்பட்டாங்களே, எங்களுக்கும் கிடைச்சிருக்கணும்னு அந்த மக்கள் சொன்னாங்க. ஆஹா, இந்த கதி நமக்கு வராம போச்சேன்னு பின்னால் அவங்க வருத்தப்பட்டாங்க. இதை பார்த்த உடனே அந்த மக்கள் சொன்னாங்க, இந்த கதி நமக்கு வந்திருக்க கூட, நம்ம வரலையே, நல்ல வேளை நமக்கு செல்வம் தரப்படலை, தப்புச்சோம் அப்படின்னு ஆதங்கப்பட்டவர்கள் பின்னால் பேசிக்கொண்டார்கள். கல்வி அறிவு கொடுக்கப்பட்டவர்கள் எச்சரிக்கை செய்தார்கள். படித்தவனும் படிக்காதவனும் சமமாவானா? அல்லாஹ் தானே கேட்கிறான். கல்வி அறிவு கொடுக்கப்பட்டவர்கள் ஏராளமான நன்மை வழங்கப்பட்டவர்கள். ஆகவே படிக்கணும், மார்க்கத்தை படிக்கணும், உலக கல்வி படிக்கணும், படிச்சா தான் புத்தி வரும். அப்ப அகம்பாவத்தாலும் ஆணவத்தாலும் செல்வத்தாலும் கொடுக்கப்பட்டு அல்லாஹ் அழகு பார்த்த ஒரு மனிதன் பாவியாக மாறி இப்படி அகம்பாவம் கொண்டு ஆணவம் கொண்டு அல்லாஹ்வை மறக்கும் பொழுது நாளை மறுமையில் இவனுக்கு ஒண்ணுமே இருக்காது, இந்த உலகத்திலையும் இருக்காது. அதனால் பாதிக்கப்படுபவர்கள் கண்ணீரும் கம்பளையுமாக பிரார்த்தனை செய்தால் அது வீண் போகாது. பாதிக்கப்பட்டவருடைய பிரார்த்தனையை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பாதிக்கப்பட்டவனின் பிரார்த்தனையை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். பாதிக்கப்பட்டவன் அல்லாஹ்விடத்திலே கண்ணீரோடு முறையிட்டால் அல்லாஹ்விற்கும் அவனுக்கும் இடையில் எந்த திரையும் கிடையாது. டைரக்டா அல்லாஹ்ட்ட போவோம். அந்த வார்த்தை எல்லா வார்த்தைகளும் டைரக்டா தான் போகுது. இந்த வார்த்தைக்கு வெயிட் ஜாஸ்தி. ஒருத்தனால் பாதிக்கப்பட்டு, பொருளாதாரத்தால் பாதிக்கப்பட்டு அல்லது வேறு விதத்தில் பாதிக்கப்பட்டு, வஞ்சிக்கப்பட்டு, துரோகம் இழைக்கப்பட்டு கண்ணீரோடு அல்லாஹ்விடத்தில் கையேந்தி அவன் பிரார்த்தனை செய்தால் அல்லாஹ்வுக்கும் அவனுக்கும் இடையில் எந்த திரையும் இல்லை. பாதிக்கப்பட்டவருடைய பிரார்த்தனை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் பெருமானார் சொன்னார்கள். யூதனுக்கும் கிறிஸ்தவனுக்கும் அது தெரியாது. இன்னைக்கு அதோடைய விலை கொடுத்துக்கிட்டு இருக்கிறான். காசா நகரத்து மக்களுடைய கண்ணீருக்கும் கம்பளைக்கும் அந்த ஆதங்கத்துக்கும் அந்த அவமானங்களுக்கும் இன்னைக்கு விலை கொடுத்து கொண்டிருக்கிறான் யூதனும் கிறிஸ்தவனும். நாம் அன்னைக்கே செஞ்சுட்டோம். என்னைக்கு இவன் சேட்டை ஆரம்பிச்சானோ அன்னைக்கே அல்லாஹ்ட்ட மனு போட்டுட்டோம். யா அல்லாஹ், இவர்களை அழிச்சிரு, இந்த பாவிகளை அழிச்சிரு, உன் பிடியை இவர்கள் மீது கடுமையாக்கு, உன் கோபத்தையும் சாபத்தையும் அவர்கள் மீது சாட்டி விடு, உலகத்திலே வரலாறு காணாது ஈழவையும் அழிவையும் அந்த படைகளுக்கு கொடுன்னு அன்னைக்கே நம்ம துவா செஞ்சிடும். இன்னைக்கு அதோடைய ரிசல்ட்டை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் சகோதரர்களே. பொருளாதாரம் சம்பாதிக்கிறோம், பொருளாதாரத்தை சேர்த்துறோம், மனைவிக்கு மக்களுக்கு மாற்றுக்கிறதுக்கு இடம் இல்லை, சேத்தனம் தான். பொருளாதாரத்தை சேர்த்தாம பள்ளியே கதின்னு கிடக்கணும்னு சொல்லி அல்லாஹ் சொல்லலை, அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லலை. பொருளாதாரம் சேர்த்துக்குங்க, பொருளாதாரம் சம்பாதிங்க, உங்க திறமையை காண்பிச்சு பொருளாதாரம் சம்பாதிங்க, ஆனா ஹலாலான முறையில சம்பாதிங்கன்னு அல்லாஹ் சொல்றான். வேற ஒன்றும் இல்லை. நானும் என்னுடைய தூதரும் எப்படி பொருளாதாரம் சம்பாதிக்க சொன்னோமோ அந்த வகையில சம்பாதிங்க, அதுதான் உங்களுக்கு பர்க்கத்து. அதுலதான் பர்க்கத்தை வச்சிருக்கிறேன். அது வல்லாத மாட்டு வழியில சம்பாதிச்சீங்கன்னா அதுல பர்க்கத்து இருக்காது.
அப்படி சம்பாதிக்கக்கூடிய பொருளாதாரத்தை வச்சுக்கிட்டு நீங்க மட்டுமே வச்சுக்கிட்டு இருக்காதீங்க. ஜக்காத்து கொடுங்க, ஏழைகளுக்கு தர்மம் செய்யுங்க. அந்த சிஸ்டத்தை அல்லாஹ் சொல்றான். உங்கள் செல்வங்களை தூய்மையாக்குங்கிறான். நீ சம்பாதித்த செல்வம் உங்ககிட்டயே இருந்ததுன்னா அது அசுத்தம், அது அசிங்கம். அது தூய்மையாக வேண்டும் என்று சொன்னால், அது பரிசுத்தமாக வேண்டும் என்று சொன்னால் அது ஏழைகளுக்கு போய் சேர வேண்டும். உனக்கு தேவையானதை வைத்துக்கொண்டு மற்றதெல்லாம் ஏழைகளுக்கு கொடுத்து விட வேண்டும். அதுதான் இஸ்லாமியுடைய ஃபண்டமெண்டல் பேசிக். இது எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறோம்? ஜக்காத்துங்கிறத இன்னும் சரியா நம்ம இந்த சமுதாயம் புரிஞ்சுக்கல. ஒரு ஜக்காத்தை எப்படி கொடுக்கணும்னு இன்னும் புரிஞ்சுக்கல. அதுக்கு 1008 விவாதங்கள், 1008 கேள்விகள், 1008 வியாக்கியானங்கள். இப்படி பேசி பேசி பேசியே வீணா போன சமுதாயமா நம்ம சமுதாயம் ஆகிப்போச்சு. அல்லாஹ் பாதுகாக்கணும் சகோதரர்களே. அப்ப செல்வத்தை சேர்த்து வைக்கிறோம், செல்வத்தை செலவு பண்றோம். எத்தனை நாளைக்கு இது? எத்தனை நாளைக்கு? ஐனமா தக்கூனும் யுதுரிக்குமல் மௌத்து. எல்லாத்துக்கும் தெரியும், ஒரு முஸ்லிம் மூமினுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஆனாலும் மரணத்தை நாம மறக்கிறோமே. நம்ம கண்ணு முன்னாடி எத்தனையோ மரணங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. ஒரு நேரங்காலம் இல்லை, ஒரு நாள் நட்சத்திரம் இல்லை, ஒரு இந்த மாசத்துல தான் இல்லை, இந்த நேரத்துல தான் இல்லை, எந்த நேரமும் வருமே, எங்கிருந்தாலும் வரணுமே. அதைத்தான் அல்லாஹ் சொல்றான். ஐனமா தக்கூனும் யுதுரிக்கும், எங்கிருந்தாலும் வருமே, எந்த நேரத்திலையும் வருமே, யாருக்கு வேணாலும் வருமே. 180 பள்ளி குழந்தைகள் மரணிப்பார்கள். யாரு நினைச்சா? யாருமே நினைக்கல, வந்துதான். நாளைக்கு யாருக்கு எப்படி சொல்ல முடியாது. இந்தியாவில் வந்து அடிச்சுட்டு போயிருக்கிறான் பாருங்க கப்பலை. அது ஈரானுடைய மிஸ்டேக்கு. ஈரான் முதல்ல சுதாரிச்சிருக்கணும். நம்முடைய ப்ராப்பர்ட்டி முதல்ல உலகத்தில் எங்கே எல்லாம் இருக்குன்னு பாதுகாத்து இருக்கணும். அது ஈரானுடைய வேலை இல்லையா? ஏமாந்து விட்டான். அதனால இந்தியா விட்டு தான் வந்து அடிச்சுட்டு போயிருக்கிறான், கப்பலை மூழ்கி அடிச்சுட்டு போயிருக்கிறான். அது 2வது டாபிக். அப்ப இந்த மாதிரி எந்த நேரத்திலையும் யாருக்கும் எந்த நேரத்திலையும் மரணம் வரும். வர்ற நேரத்தில் எதை கொண்டு போகும்? வரும்போது எப்படி வந்தோமோ, வரும்போது ஒட்டு துணி இல்லாமத்தான் வந்தோம். தாயினுடைய வயிற்றிலிருந்து ஒட்டு துணி இல்லாமத்தான் வெளியில வந்தோம். அந்த உலகத்தை எட்டி பார்த்தோம், அல்லாஹ்வுடைய உலகத்தை. இந்த உலகத்திலிருந்து விடை விட்டு போகும்போது ஒரே கோடி துணி, வெள்ளை கபன் துணி தான். வேற எதை போத்துவாங்க? தங்க துணியில போத்துன ஜனாசாவை பார்த்திருக்கீங்களா? தங்கத்தாலையும் வைரத்தாலையும் ஒரு ஜனாசாவை போத்தி பார்த்திருக்கிறீங்களா? அப்படி செஞ்சானா உலகமே காரி துப்பும். யாருமே இந்த அவர் செஞ்சது, யூதம் கூட அப்படி செய்ய மாட்டான். அதுக்குண்டான துணி போட்டுக்கிட்டு பெட்டியில வச்சு அடக்கம் பண்ணிட்டுருவான். அப்ப போகும்போது யாரும் எதையும் கொண்டு போறதில்லை. எப்படி வந்தோமோ அப்படியே தான் திரும்பி போறோம். எடைப்பட்ட அந்த நாள்ல, எடைப்பட்ட அந்த நேரத்துல அல்லாஹ் நமக்கு தந்த பொன்னான அந்த காலங்களை எப்படி கழிக்க வேண்டும், அந்த நேரத்தை எப்படி செலவு செய்ய வேண்டும். குறிப்பா புனிதமான இந்த ரமலான் மாதத்துல அளப்பரிய நன்மைகளை தரக்கூடிய விஷயத்தில் இந்த ரமலான் மாசத்துல பொருளாதாரம் வச்சிருக்கிறோம், எதையும் கொண்டு போறதில்லை. மனிதன் என்னுடையது என்னுடையது என்கிறான். என்னுடையது என்னுடையது எனக்கு சொந்தம் என்று மனிதன் சொல்லுகிறான். உண்மையில் அவனுக்கு சொந்தமானது அவன் உண்டு கழித்ததும் உடுத்து கிழித்ததும் தான் அவனுக்கு சொந்தமானது. அவன் உண்டு கழித்த உணவுகளும் உடுத்து கிழித்த ஆடைகளும் தான் அவனுக்கு சொந்தமானது. மற்ற அனைத்துமே பிறருக்காக அவன் விட்டு செல்பவை. எவ்வளவு அற்புதமா சொன்னார்கள் பெருமானார். எல்லாமே மற்றவங்களுக்கு நீ விட்டுட்டு போறதுப்பா. அது உசுரோடு இருக்கும்போது கொடுத்துட்டு போயிரு. உசுரோடு இருக்கும் போதே அந்த வேலையை செஞ்சுட்டு போயிரு. அல்லாஹ்விடத்திலே வெகுமதிகள் கிடைக்கும். உசுரோடு இருக்கும்போது கஞ்சத்தனம் பண்ணி, உசுரோடு இருக்கும்போது பணம் பதவி பொறுப்புகள் வச்சுக்கிட்டு அகம்பாவம் ஆணவம் அல்லாஹ்வை மறந்து ஆட்டம் போட்டா இந்த உலக வாழ்க்கை கசப்பாயிரும். இந்த உலகத்தில் நிம்மதி வராது. உண்மையில் அப்படித்தான். அமெரிக்காக்காரனிக்கெல்லாம் தூங்க மாட்டான். நாம் இன்னைக்கு நிம்மதியாக தூங்குவோம் அல்லாஹ்வுடைய கிருபையில. ஒரு பிச்சைக்காரன் நிம்மதியாக பிளாட்பாரத்தில் படுத்து தூங்குவான். அமெரிக்க அதிபர் தூங்குவானா? சொல்லுங்க. இஸ்ரேல் அதிபர் தூங்குவானா? வளைகுடா நாட்டை சேர்ந்த அந்த அதிபர்கள் தூங்குவாங்களா? தூங்க மாட்டான். என்னதான் பஞ்சு மெத்த, வெல்வெட்டு மெத்த, பன்னீர் தெளிச்சு கோடி கோடியா பணத்தை எல்லாம் அடுக்கி வச்சு படுத்து கிடந்தாலும் இந்த பிச்சைக்கார பிளாட்பாரத்தில் நிம்மதியா தூங்குற மாதிரியான தூக்கம் அல்லாஹ் தஆலா அவனுக்கு கொடுக்கவே மாட்டான். இதுதான் பொருளாதாரத்துடைய தன்மை. பொருளாதாரத்துடைய நிலைமையே இதுதான். அதிகமா சேர 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 நிம்மதி கொஞ்சம் கொஞ்சமா தொலைஞ்சிரும். பொருளாதாரத்தை கேளுங்க அல்லாஹ்ட்ட, அதே சமயத்தில் ஈமானையும் கேளுங்க. அல்லாஹ்வின் தூதர் அதைத்தான் சொன்னாங்க. நீங்க பொருளாதாரத்தை அல்லாஹ்விடத்திலே வேண்டுங்கள், ஈமானையும் வேண்டுங்கள், தர்ம சிந்தனையும் சேர்த்து வேண்டுங்கள். யா அல்லாஹ் எனக்கு பொருளாதாரத்தை கொடு, எனக்கு பொருளாதாரத்தை தண்ணீரை வாக்கு. நான் மக்களுக்கெல்லாம் வாரி கொடுக்குற வள்ளலாவும் இருக்கணும், மக்களுக்கெல்லாம் வாரி வாரி கொடுக்கணும். உன்னுடைய பாதைன்னு வந்தா யோசிக்க கூடாது, கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அந்த எண்ணத்தை எனக்கு கொடுத்துரு. இப்படித்தான் அல்லாஹ்ட்ட கேட்கணும். பொருளாதாரத்தை மட்டுமே கேட்க கூடாது.
அல்லாஹும்ம ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தம் வஃபில் ஆஹிரத்தி ஹஸனத்தம் வகீனா அஸாபன்னார். யா அல்லாஹ், இந்த உலகத்திலே எங்களுக்கு நல்ல வாழ்க்கை கொடு, நாளை மறுமையில் கொடு. உலகத்திலேயும் மறுமையிலே சேர்த்து தான் கேட்கணும், இந்த உலகத்திலேயே கொடு, உலகத்திலேயே கொடு கேட்கக்கூடாது. அப்போ பொருளாதாரம் என்பது தூக்கத்தை தொலைச்சிரும். வளைகுடா நாடுகள்னா அரபு நாடுகள்னு சொல்லலாம், அரபு நாடுகள் தான், மாற்றுக்கருத்தி கடமை. அரபு மொழி பேசுறதுனால அரபு நாடுகள். முஸ்லீம் நாடுகள் என்று யாரும் நினைச்சிடாதீங்க, தப்பு. நாம என்னைக்குமே நினைச்சதில்லை. என்னைக்கு இந்த ஏகத்துவத்தை அழிஞ்சுக்கிட்டோமோ, ஏகத்துவத்தை என்னைக்கு வந்துட்டோமோ, அன்னைக்கு அரபு நாடுகளின் லட்சணத்தை பார்த்து, நடவடிக்கை பார்த்து, இது இஸ்லாமிய நாடு கிடையாது, அரபு நாடுன்னு ஒத்துக்கிட்டோம், அவ்வளவுதான். இஸ்லாமிய நாடுகள்னு உலக பார்வை வேணா சொல்லலாம், ஒரு முஸ்லீம் நாடுன்னு உலகம் வேண்டா சொல்லலாம், முஸ்லீம் என்று நாம சொல்ல முடியாது அவர்களை. காரணம், அரபு கண்ட்ரிகள் அனைத்தும் இன்னைக்கு யூதருடைய ஸ்டைல போயிட்டு இருக்கு. ஒரு அரபு நாட்டை சேர்ந்த ஒரு அரபு நாட்டை சேர்ந்தவரோ தன் மகளை திருமணம் செய்து கொடுக்கிறார். சமீபத்து வந்த வீடியோ போட்டிருப்பேன், குரூப்ல போட்டிருப்பேன், பார்த்துருப்பீங்க. ஒருத்தருக்கு திருமணம் செய்து கொடுக்கிறார். யாருக்கு தெரியுமா? ஒரு யூதனுக்கு. அரபு நாட்டை சேர்ந்த ஒரு இளவரசர் யூதனுக்கு தன் மகளை திருமணம் செய்து கொடுக்கிறார். கைகோர்த்துக்கிட்டு 2 பேரும் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். யூத கலாச்சாரம் அப்படியே. அவன் தான் யூதனை பார்த்தா இவன் அதுக்கு மேல யூதனா இருப்பான் போல். இப்படித்தான் வளைகுடா நாட்டினுடைய அரபுகளுடைய நிலைமையெல்லாம் அப்படித்தான் போய்கிட்டு இருக்குது. அவன் தான் யூதன் பார்த்தா அவனுக்கு மேல இவன் சீனியர் யூதனா இருப்பான் போல். அந்த அளவுக்கு யூதர்களோடு சேர்ந்து, அதான் அல்லாஹ் தெளிவா சொல்றான், யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் முட்ட நண்பர்களாங்க நீங்க ஆக்கிக்காத. முஸ்லிமே, மூமீனே, நீ யூதனையோ கிறிஸ்தவனையோ விட்ட நண்பனா நீ ஆக்காத. காரணம், அவனுக்கு துரோகம் செய்வான், அவன் வழியில உன்னை கூட்டிட்டு போயிருவான். அப்படி போய் தொலைஞ்சிடாதான் அல்லாஹ் ஏன் எச்சரிக்கை பண்றான். தான் இந்த அடிச்சாட்டி மேலாம் நடந்துரும். யூதனோட கைகோர்த்தா யூதனுடைய பழக்கம் தான் வரும், கிறிஸ்தவனோட கைகோர்த்தா கிறிஸ்தவனுடைய பழக்கம் தான் வரும். அவனுக்கு பசிச்சுதுன்னா சோறு கொடு, தாகம் எடுத்தா தண்ணி கொடு, தப்பு இல்லை. அது ஒரு மனிதாபிமான ஒரு முஸ்லீம் செய்ய வேண்டிய கடமை. அவனோடு தோழமை கொள்ளாது, அவனோடு நட்பு பாராட்டாதே. வளைகுடா பூரா அவனோடு நட்பு பாராட்டி இன்னைக்கு நாசமா போய் கிடக்குது. அல்லாஹ்வுடைய வார்த்தை இல்லை. புனிதமான ஹரம் ஷரீஃபை நிர்வகிப்பவர்களா இன்னைக்கு எல்லாம் தேச துரோகிகளா மாறிட்டு இருக்கிறான். உலகமே இன்னைக்கு காய் துப்புது. பின்ன அஜில் உள்ள வர்றவங்களுக்கு தண்ணி புகட்டி அவங்களுக்கு வசதி வாய்ப்பு செய்து கொடுத்து என்ன புண்ணியம்? அதெல்லாம் அல்லாஹ் படத்தில் எடுபடாது. கடுகளவு ஒருத்தனுக்கு துரோகம் செய்தாலும் அதை அல்லாஹ் நாளை நிச்சயம் மறுமையில் கேட்கத்தான் செய்வான். ஒரு முஸ்லீம் ஒரு யூதனுக்கு துரோகம் செய்தால் யூதன் பக்கம் தான் அல்லாஹ் நிற்பான். ஒரு நிலம் விஷயமாக, ஒரு தகராறு சம்பந்தமாக ஒரு சஹாபிக்கும் யூதனுக்கும் பிரச்சனை வருது, அல்லாஹ்வின் தூதர்கிட்ட செய்தி வருது. அல்லாஹ்வின் தூதர் விசாரிக்கிறாங்க, அந்த நிலம் யாருக்கு சொந்தம் என்று விசாரித்து வாருங்கள் என்று சஹாபாக்களை அனுப்புகிறார்கள். அந்த யூதன் கரெக்டா வர்றான். முகம்மதே, நீங்க தானே கரெக்டா தீர்ப்பு சொல்வீங்க, நீங்க தானே நபி, நீங்க தானே கரெக்டா தீர்ப்பு சொல்லுவீங்க. என்னுடைய நேரத்தை இவர் புடுங்கிட்டாரு, இவர் சொந்தம் கொண்டாடுறாரு, எனக்கு ஒரு நியாயத்தை சொல்லுங்கன்ட்டு யூதன் வர்றான். அல்லாஹ்வின் தூதர் விசாரிக்கிறாங்க. சஹாபாக்கள் விசாரித்த வகையிலே அந்த நிலம் யூதருக்கு சொந்தமானது. அல்லாஹ்வின் தூதர் கண்கள் எல்லாம் சிவந்து போகிறது. சஹாபியை பார்க்கிறார்கள். சஹாபியே, தோழரே, நீங்கள் அல்லாஹ்வை அஞ்ச வேண்டாமா? மறுமையை அஞ்ச வேண்டாமா? எதற்காக அவருடைய நிலத்தை நீங்கள் பிடுங்கிறீர்கள்? யூதன் என்று அர்த்தமா? யூதன் சொல்லி பிடுங்கினீங்களா? அவன் நாளைக்கு நரகத்துக்கு தான் போவான், நாம சொர்க்கத்துக்கு போவோம் நினைப்பா? உங்களை நரகத்தில் தள்ளி அவனை சொர்க்கத்தில் அனுப்புவதற்கு அல்லாஹ்வுக்கு ரொம்ப நேரம் ஆகாது இந்த விஷயத்துல. எனவே துரோகம் என்பது யாரும் யாருக்கும் செய்யக்கூடாது. குறிப்பா ஒரு முஸ்லீம் ஒரு முஸ்லீமுக்கு செய்யக்கூடாது, ஒரு மூமின் ஒரு மூமினுக்கு செய்யவே கூடாது. அதை இன்னைக்கு கண்கூடா உலகமே பார்த்துருச்சு. தேச துரோகம் செய்தியை பார்த்துருச்சு. அல்லாஹ் நாளைக்கு என்ன கதி வைப்பானோ தெரியல. ஹரம் ஷரீஃபை நிர்வகிப்பவர்கள் எவ்வாறு இருக்க வேண்டும்? ஒரு பள்ளிவாசலை நிர்வகிக்கிறதுக்கே தகுதியை சொல்கிறான் அல்லாஹ். அல்லாஹ்வுடைய இல்லத்தை நிர்வகிப்பவர்களுடைய தகுதியை அல்லாஹ் பேசுறான் சூரா தௌபாவுல. இந்த புனிதமான ஹரம் ஷரீஃபை நிர்வகிப்பவர்களுக்கு எந்த தகுதியும் இல்லாமல் இருக்கிறது. உலகமே பார்க்கிறதே இன்னைக்கு. அல்லாஹ் பாதுகாக்கும் சகோதரர்களே, புனிதமான ரமலான் நம்மளுடைய ஒவ்வொரு காரணமும் ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு நேரமும் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிக்க வேண்டும். இந்த ரமலானிலே பொருளாதாரம் வைத்திருங்கள், பொருளாதாரம் சம்பாதிக்கணும். அதே சமயம் அகம்பாவம் ஆணவம் வந்துவிடவே கூடாது. உமர் ரலியல்லாஹு அவர்கள்ட்டையும் பொருளாதாரம் இருக்கத்தான் செஞ்சது, அபூபக்கர்ட்டையும் பொருளாதாரம் இருக்கத்தான் சேர்ந்தது, ஏராளமான செல்வந்தம் படைத்த சகாபாக்கள் இருக்கத்தான் செய்தார்கள். அவர்களெல்லாம் அல்லாஹ்விடத்திலே ஈமானையும் சேர்த்தல்லவா வேண்டினார்கள், தர்ம சிந்தனையும் சேர்த்தல்லவா வேண்டினார்கள். அல்லாஹ் தஆலா அவங்க விஷயத்தை கபூலாக்குனா நம்ம விஷயத்தை கபூலாக்க மாட்டானா? கபூல் ஆக்குவான். எனவே அகம்பாவம் கொண்டவர்கள் ஆணவம் கொண்டவர்கள் நல்ல வாழ்ந்த சரித்திரம் இல்லை. அந்த வகையில காரனுடைய செய்தி அல்லாஹ் சொல்றான். இன்னும் 2 நபர்களுடைய செய்திகளையும் அல்லாஹ் சொல்றான். இன்ஷா அல்லாஹ் அது நாளைக்கு பார்ப்போம். இந்த உலகத்திலே வாழும் பொழுது பொருளாதாரத்தோட வாழ்றோம் அல்லது பொருளாதாரம் இல்லாம வாழ்றோம். பொதுவா சொல்லுவாங்க, வசதி வந்தா வறுமை வந்தால் வாடாதே,
வசதி வந்தால் ஆடாதே சொல்லுவாங்களா? வறுமை வந்தா வாடக்கூடாது. யா அல்லாஹ், இந்த வறுமை மூலமா ஏதோ நாடி இருக்கிற, எனக்கு வறுமை காப்பாத்து, வறுமையிலிருந்து என்ன காப்பாத்து, வறுமையிலிருந்து என்ன போக்கு, எனக்கு வசதியை கொடு, வசதியோடு சேர்ந்த பணிவையும் கொடு, உனக்கு பணிஞ்சு நடக்கக்கூடிய புத்தியை கொடு, உன்னை ஈமான் கொண்டு உனக்கு பணிஞ்சு நடக்கக்கூடிய புத்தியும் கொடு. வசதி வந்த உடனே உன்னை மறக்கக்கூடிய அந்த மோசமான செயல் எனக்கு வேண்டாம். இதெல்லாம் சேர்த்து தான் அல்லாஹ்ட்ட கேட்கணும். எத்தனை பேர் கேட்குறோம்? பொருளாதாரம் ஓடுறோம். அது வந்தால் என்ன ஆகும்னு தெரிஞ்சு அதுக்கு பின்னாடி என்ன கேட்கணும்னு கேட்கறது இல்லை. எனவே வறுமை வந்தால் நம்ம வாடக்கூடாது. வறுமை என்பது பெரிய நோய் அல்ல. வசதி வாய்ப்பு உள்ளவன் எப்படி வாழ்கிறான் என்பதை பார்ப்பதற்குத்தான் வறுமை. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் சொர்க்கத்தை எட்டி பார்த்தேன், அதிகமான ஏழைகளைத்தான் பார்த்தேன். இப்போ சொல்லுங்க, ஏழையாக இருக்கிறது சரிவா, பணக்காரனாக இருக்கிறது நல்லதா? சொர்க்கத்தை நான் எட்டி பார்த்தேன், அங்கே அதிகமான ஏழைகளைத்தான் பார்த்தேன்னு அல்லாஹ்வின் தூதர் சொன்னாங்க. அதுக்காக ஏழையாகவே இருக்கவே சொல்லிட்டு மெனக்கெட்டு ஏழையாக இருந்துடக்கூடாது. பொருளாதாரத்தை தேடணும், வசதி வாய்ப்புகளை தேடணும். அதே சமயம் நல்ல புத்தியை தர சொல்லி அல்லாஹ்ட்ட வேண்டணும், தர்ம சிந்தனை செய்யணும். நம்மள்ட்ட இருக்கிற மாதிரி செலவு செஞ்சு, நல்ல விஷயங்களுக்கு செலவு செஞ்சு அல்லாஹ்விடத்திலே உயர்ந்த கண்ணியத்தை பெறக்கூடிய மக்களாக நம்ம மாறணும். நம்ம மக்களுக்கு அந்த புத்தியை கொடுக்கணும், நம்ம மக்களுக்கும் பாடம் சொல்லி கொடுக்கணும். அப்படிப்பட்ட நன்மக்களாக, மேன்மக்களாக, வசதி வந்தால் ஆடாமல், வறுமை வந்தால் வாடாமல், ரெண்டு விஷயத்திலையும் அல்லாஹ்விடத்திலே பொறுமையோடு இருந்து, பொறுமைசாலிகளாக இருந்து, பொறுமையோடு அல்லாஹ்விடத்திலே நல்ல குணங்களை, நல்ல செயல்பாடுகளை கேட்டு உயர்ந்த இடத்தில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தின் உயர்ந்த இடத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒன்றாக தங்கியிருக்கும் பாக்கியம் பெற்ற மக்களாகவும், சமூகமாகவும், குடும்பங்களாகவும், கோத்திரங்களாகவும் அல்லாஹ் நம்மையும் சமூகம் அனைவரையும், நம் முன்னோர்களையும் முன் சென்றவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.